நீங்கள் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன உங்களுக்கு கட்டு போட்டுக்கணும். இந்த கட்டு எதுக்குன்னா உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். நீங்கள் செய்கிற பூஜையை எந்த கெட்ட சக்தியும் தடுக்காமல் அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த கட்டு. கையில் விபூதி எடுத்துக்கிங்க, பூமியை தொட்டு வணங்கி யங்குன்னு சொல்லி உடம்பையும் தொட்டு முன்னுக்கு அந்த விபூதியை போடுங்க. வங்குன்னு சொல்லி உடம்பு தொட்டு பின்னாடி போடுங்க. சிங்குன்னு சொல்லி உடம்பு தொட்டு வலது பக்கம் போடுங்க. மங்குன்னு சொல்லி உடம்பு தொட்டு இடது பக்கம் போடணும். விபூதியை இல்லைன்னா உங்களுக்கு குங்குமம் இல்லை பூ கூட நீங்கள் பாய்க்கலாம். இப்போ அந்த மந்திரத்துக்கு வருவோம். ஹரியோம் தெற்கே நோக்கினேனே தெற்கு சண்முக மூர்த்தியை கொண்டேனே. ஹரியோம் வடக்கே நோக்கினேனே வடக்கே பிரம்மனாக கொண்டேனே. ஹரியோம் கிழக்கே நோக்கினேனே தேவேந்திரனாக கொண்டேனே. ஹரியோம் மேற்கே நோக்கினேனே மேற்கு நரசிம்மமூர்த்தியாக கொண்டேனே. ஹரியோம் ஆகாயத்தை நோக்கினேனே ஆகாச திருநிலகண்டனாக கொண்டேனே. ஹரியோம் பூமியை நோக்கினேனே பூமி ஈரமாக கொண்டேனே. பிறப்பு இறப்பாக கொண்டேனே. சிவன் சிவமாக கொண்டேனே சிவன் இறந்தவாறே. அடுத்தது உடம்பு கட்டு. இது உடம்பையும் அதுக்கு தான். இது உங்கள் உடம்புல எந்த பாதிப்பும் இருக்காமல் எந்த கட்ட சக்தியும் உங்களை பாதிக்காமல் அந்த உடம்பு கட்டு சேர்த்து ஓம் பகதீஸ்வரி என்ற தேகத்தின் பஞ்சாட்சர மூர்த்தி காவல். கை காலில் அம்பிகா மகேஸ்வரி சாமுண்டேஸ்வரி காவல். சிரசு முதல் பாதம் வரை அஷ்ட துருவங்களும் ஓம் என்ற அச்சாட்சரம் காவல். காதில் வீரபத்ர தேவன் நவத்வாரத்தில் நவதரகம் காவல். என்னை சுற்றி கால பைரவனும் காத்து நிற்க சுவாகா விபூதியை போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் உங்கள் மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம்.